எங்களோடு கூட பாடுபடுகிறவர்களாய் இருப்பது போல என்ன போட்டிருக்கு? எங்களோடு கூட பாடுகளை பாடுபடுகிறது போல எங்களோடு கூட ஆறுதலும் அடைகிறீர்கள். ரெண்டுமே நடக்குது கிறிஸ்துவர்களுடைய வாழ்க்கையில். பவுல் சொல்கிறார் இந்த கொரிந்திய சபையில் 2 கொரிந்தியரில் சொல்கிறார். 2ஆம் முறையாக கடிதம் எழுதுகிறார். அப்போ சொல்கிறார், கஷ்டமும் எங்களோட படுறீங்க, ஆறுதலும் எங்களால் ஆறுதலும் அடைகிறீங்க அப்படின்னு. கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா பலவிதமான சந்தேகங்கள், நிறைய அறிவியல் பூர்வமான சந்தேகங்கள் நடந்துக்கிட்டே வரும். ஏன்னா நமக்கு அறிவு வந்துடும். அறிவு வந்தோடனே சந்தேகம் வரும். இது மாதிரிலாம் கடவுளை கும்பிட்றீங்களே, உங்களுக்கு அறிவு இருக்கா? உண்மையோடையே கடவுளை எங்கன்னா யாராவது பார்த்துருக்கீங்களா? இந்த உலகத்தில் எவனாவது கடவுளை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு இயேசுக்கிட்ட போய் கேட்டாங்க. இயேசு என்ன சொன்னார்? பிதாவை ஒருவனும் ஒரு காலத்திலும் கண்டதில்லை. பிதாவை ஒருவனும் ஒரு காலத்திலும் கண்டதில்லை. யாருமே பிதாவை பார்த்ததே கிடையாது. பரமாத்மா கண்டதில்லை. நம்ம மோடி சொன்னார்ல, நான் தான் பரமாத்மான்னு நினைக்கிறேன் அப்படின்னு. திடீர்னு நான் தாய் தகப்பனுக்கு பிறந்த மாதிரி எனக்கு தோணலை, நான் தான் வானத்துலேருந்து வந்த மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னார். இது மாதிரி ஏகப்பட்ட பேர் ஏற்கனவே சொன்னாங்க. கடவுளை யாராவது பார்த்துறீங்களா கேட்டால் கடவுளை யாருமே பார்க்கலைங்க. அப்புறம் என்னதுக்கா கடவுளை நம்பிக்கிட்டு இருக்க? அப்போ படிப்பு படிச்சிருக்கீங்க, ஒரு சிந்தனை அறிவு வேண்டாம்? கடவுள்னு டெய்லி பைபிள் எடுத்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நம்ம யோசிக்க தோணும். பலவிதமான படிப்புகள், விஞ்ஞான முன்னேற்றங்கள். இன்றைக்கி நமக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டோம். அப்போ அந்த மாதிரி நிலைமைக்கு நம்ம போகும்போது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறவனே ரொம்ப அறிவு பெருத்தவனு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 1700களில் புதிய புதிய என்ஜின்கள்லாம் கண்டுபிடிக்கும் போது பயங்கரமான அறிவு ஜீவி வந்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ கடவுளை நம்பாதன்னு பல பேர் சொன்னான். இப்போ 2000 வந்து கம்ப்யூட்டரு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வந்துருச்சு, கடவுளெலாம் நம்பாதையானா இன்னும் கடவுளை நம்பிக்கிட்டு கிடக்காங்க பல பேர். அப்போ எப்படி உங்களுடைய வாழ்க்கையில் இறைவன் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும்? ரொம்ப எளிமையாக சொல்லுவாங்க. காற்று அடிக்குது அப்படின்னா எங்கிட்ட இருந்து அடிக்குது அப்படின்னு கேட்டால், யோ காற்று அடிக்க மேலே அடித்தாதான் ஏன் தெரியும், எங்கே காட்டு பார்ப்போம் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க? காற்று மேலே அடித்தாதான் ஏன் தெரியும் அப்படின்னு. நம்ம மேலே காற்று அடித்தா தானே தெரியும். காற்றை காட்டுன்னா எங்கிட்டு போய் காட்டுறது? ஒரு பழம், நல்ல சுவையான பழம், சுவையான பழம்னு காட்டு எனக்கு அப்படின்னா அது சுவைத்து பார்த்தா தான் தெரியும். அதை என்ன சொல்லுவாங்க? டேஞ்சிபிள், இன்டேஞ்சிபிள்னு சொல்லுவாங்க. தொட்டு பார்க்கக்கூடியது, தொட்டு உணரக்கூடியது, தொட்டு உணர முடியாதது அப்படின்னு 2 விதத்தில் சொல்லுவாங்க. இப்போ இறைவனை நாம் எப்படி உணர முடியும்? உங்களுடைய வாழ்க்கையில் இறைவனுடைய சக்தி எங்கும் நிரம்பி இருக்கிறது. அந்த இறைவனுடைய சக்தி கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் நிறைய இருக்குது. உங்களுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு உங்களுடைய இறை நம்பிக்கையும் இருக்கும். ரொம்ப எளிமையான விசுவாசம் அப்படின்னு சொல்கிறேன். ரொம்ப ஆழமாக அறிவியல் பூர்வமாக ஆராய்ந்து கண்டுபிடிச்சி பெரிய டெரைவேஷன்ஸ்லாம் போட்டு, பிடெக்கில் மேத்தமெட்டிக்கல் டெரைவேஷன்ஸ் அதெல்லாம் போட்டு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஃபிசிக்கல் டெரைவேஷன்ஸ்லாம் நிறைய, அல்ஜிப்ரா என்னென்னமோ போட்டு கடைசியில் மண்டையை பிச்சுட்டாலே வாங்க. அப்புறம் 2 பார்ட்டிகிள்ஸை காணுங்க. என்னையா பார்ட்டிகிள்ஸை காண? அணுவுக்குள்ளே தொலைச்சி பார்த்தா மொத்தம் 56 பார்ட்டிகிள்ஸ் இருக்கணும், அதில் 2 பார்ட்டிகிள்ஸை காணோம். சரி, அதுக்கு என்னையா பேர் வைக்கலாம்? காட்ஸ் பார்ட்டிகள்னு வச்சிருயா, காணோம் அப்படின்னு சொல்லி அறிவியல் விஞ்ஞானிகள் தடுமாறுகிறார். அப்புறம் கடைசியில் நேற்று என்ன சொல்லிவிட்டாங்க? நம்ம வாழ்கிறதே ஒரு இல்யூஷன் போல் தெரியுது, நம்ம இங்கே இருக்கிறதே ஒரு இல்யூஷன் போல் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. கிரகங்கள்லாம் இருக்கிறதே இல்யூஷன் போல் இருக்குது, எல்லாம் மன பிரம்ம தான்யா, ஒன்றுமே உள்ளபடியான நம்ம வாழ்க்கை வாழலை போலங்கிறான். அவன் மண்டை குழம்பி போயிட்டான். எப்படி நீங்கள் சுற்றி வந்தாலும் இறைவன் இருக்கிறார் இல்லை என்பதை உங்களால் தீர்மானித்து சொல்ல முடியாது, அதை உணர முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான துன்பங்களை நாம் சகிக்கிறோம், அனுபவிக்கிறோம். எதுக்கு துன்பம் வருதுன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது. நான் பாட்டு எந்த இதுவுமே இல்லை, நான் பாட்டு செவனேன்னு தாண்டா இருந்தேன், கௌரவம் சொல்லி என்னை கூட இழுத்து விட்டீங்களா அப்படின்னு சொல்லுவான்ல. நம்ம பாட்டு நேர்மையான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லை, நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கேன். உனக்கு துன்பம் வராமல் போயிடுமா? எல்லாம் அக்கிரமம் அநியாயம் பண்ணுறான், அவனுக்கு நன்மை வந்துக்கிட்டே இருக்குது. என்னன்னே புரியலையே. அப்போ எப்படி தான் வாழ்கிறது?
இது ஒரு வாழ்க்கைனா அதுக்கு ஒரு சிஸ்டம் தான் என்ன? நல்ல உணவுகளே சாப்பிட்டு வந்து சீக்கிரமாக செத்து போயிடுறான். கண்ட கருமத்தையும் தின்னுட்டு 98 வயசு வரைக்கும் இருக்கான். இப்போ என்ன தான் சொல்கிறது? எதையுமே தீர்மானிக்க முடியல. இறைவன் தீர்மானித்ததா நடக்கும். அதுதான் மனிதனுக்கு நியமித்த துன்பம் அப்படின்னு பிரசங்கியில் சொல்கிறார். அப்போ இவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவத்தை உண்டாக்க வேண்டும். இறைவனுடைய செயல்களை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்முடைய வாழ்க்கையிலே பல்வேறு விதமான துன்பங்களும் பல்வேறு விதமான வெற்றிகளும் அமைந்து கொண்டே இருக்கின்றன. பல்வேறு விதமான சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரத்தான் செய்யும். அதான் இயேசு ரொம்ப தெளிவாக சொன்னார். சோதனைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே வராமல் போவது கூடாத காரியம். கண்டிப்பாக வந்தே ஆகும். அந்த சோதனைகளிலே நீங்கள் எப்படி வெற்றி பெறுகிறீர்கள் என்பது மிக முக்கியமான விஷயம். நம்ம இன்றைக்கி ரொம்ப எளிமையாக பார்க்குறோம் அப்படின்னா, நம்முடைய படிப்புகளில் நீங்கள் பாருங்கள், அல்லது ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, வாட் எவர் ப்ராக்டிஸ், இட் மே பி எ கிரிக்கெட் ப்ராக்டிஸ் ஆர் மியூசிக்கல் ப்ராக்டிஸ். அப்பப்போ உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க இல்லையா? சி ஹவு மச் ஸ்பீட் யூ ஆர் பிளேயிங் அது கேட்குறாங்க. ஹவு மெனி ஷாட்ஸ் யூ கேன் ஷூட், இதெல்லாம் எத்தனை அடி அடிக்கிற, எத்தனை ப்ராக்டிஸ் பண்ணுற, அன்னைக்கு ஏன் அப்படி துன்பப்படுத்துறீங்க? எங்களுக்கு என்ன படித்து போக தெரியாதா? ஒரு விஷயத்தை சொல்லிட்டீங்க, நாங்கள் படிச்சுட்டு போக மாட்டோம். இப்போ ஃபேஸ்புக்கில் நிறைய கதைகள்லாம் வருது, பொய்யான கதைகள், உண்மையான கதைகள்லாம் ஏகப்பட்டது வருது. அதை நாங்கள் படிச்சுட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கியா, சூப்பராக, நல்லா அப்புறம்னீங்க, நல்லா கம்பி கட்டுற கதையெல்லாம் கட்டுங்கயா அப்படின்ட்டு நம்ம படிச்சுட்டு போயிடுறோம். அதேமாரி பாட புத்தகத்தையும் படிச்சுட்டு போனால் என்ன? நம்முடைய வாழ்க்கையை ஏனோ தானோன்னு வாழ்ந்துட்டு போனால் என்ன? அப்போ ஒரு திட்டமிடுதல் இல்லை, பின்னாடி இறைவனின் திட்டம் இருக்கிறது. அந்த திட்டப்படி தான் நீங்கள் நடக்கணும். இப்படி நடந்தால் இப்படி நடக்குது, அப்படி நடந்தால் அப்படி நடக்குது. இறைவனோடு சேர்ந்து நடக்கும்போது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கோ எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடைபெறுகிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ ஒரு துன்பம் நம்முடைய வாழ்க்கையிலே வரும்போது எங்களோடு கூட நீங்கள் பாடு அனுபவிக்கிறீர்கள், எங்களோடு கூட ஆறுதலும் அடைகிறீர்கள். நாம் எல்லாரும் சேர்ந்து இறைவனோடு போய் கொண்டிருக்கிறோம். நமக்கு பாடுகள் வரும்போது பாடுகளை நாம் எல்லாரும் சேர்ந்து அனுபவித்து பாடுகளிலிருந்து இயேசு கிறிஸ்து நமக்கு வெற்றியை கொடுக்கும்போது ஆறுதலை எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். Our hope for you is firm because we know that just as you share in our sufferings, so also you share in our comfort அப்படின்னு சொல்லி சொல்கிறார். டாக்டர் ஜார்ஜ் W. Truett pastored First Baptist Church of Dallas, Texas for nearly 50 years. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக ஒரே சபையிலே ஜார்ஜ் W. ட்ரூவட் அப்படின்னு ஒருத்தர் பாஸ்டராக இருந்தார். அதுதான் முதலாவது பேப்டிஸ்ட் சர்ச். அந்த சர்ச்சில் 50 ஆண்டுகளாக அவரே போதகராக இருக்கிறார். இன் ஒன் ஆஃப் ஹிஸ் செர்மன்ஸ், ஒரு பிரசங்கத்தில் அவர் பேசிக்கொண்டிருக்கும்போது, he told about an unbelieving couple whose baby died suddenly. அங்கே வந்துட்டு இருப்பாங்க, ஆனால் இறை நம்பிக்கையே கிடையாது. ஏதோ ஒரு வரணும், நம்மளும் ஒரு ரோட்டரி கிளப் மாதிரி வரோம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இறை நம்பிக்கைக்காக அவர் வந்துட்டு போகிற ஒரு கப்பல் இருக்காங்க, ஒரு தம்பதியர். வர எல்லாரும் ஆண்டவரை நம்புகிறாங்களா அப்படின்னு கேட்டால் நம்பலை. விசுவாசமே இல்லாமல் நிறைய பேர் பதவிக்காகவும், சர்ச்சில் இருந்தால் நம்ம செத்த பிறகு பணத்தை கொண்டு போய் புதைக்கலாம் அப்படின்னும், இல்லை கல்யாணத்துக்கு ஏதாவது ஓலை வாசிக்கிறதுக்கு ஐயர் வருவார் அப்படின்னா ஒரு சங்கமாக தான் சர்ச்சை நினைக்கிறாங்க. அப்படி நினச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு அன்பிலீவிங் கப்புள் whose baby died suddenly. திடீர்னு அவங்களுடைய குழந்தை செத்து போச்சு. அந்த விஷயத்தை பற்றி அவர் ஒரு பிரசங்கத்தில் சொல்கிறார். அப்படி சொல்லும்போது, டாக்டர் ட்ரூவட் conducted the funeral and later had the joy of seeing both parents trust Jesus Christ. அந்த குழந்தை இறந்து போன இறுதி சடங்கை இவர் தான் நடத்துகிறார். நடத்தி முடித்து சில மாதங்கள் அந்த பெற்றோர் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வர வர அவங்க விசுவாசத்திலே ரொம்ப ஆழமாக முன்னேறி வருவதை அவர் பார்த்தார். ரொம்ப சந்தோஷப்பட்டார். Many months later, a young mother lost her baby and Dr. Truett was called to bring her comfort. அதுக்கப்புறம் பல மாதங்கள் கழித்து ஒரு தாயார் அவருடைய பேபி செத்து போச்சு. அவருக்கு என்ன செய்யறதுன்னே தெரில. அந்த அம்மா தவிக்கிறாங்க, யாருமே அவங்களுக்கு ஆறுதல் சொல்லவே முடியல. அப்போ இந்த டாக்டர் ட்ரூவட் அவர் அந்த பாஸ்டரை கூப்பிட்டு, நீங்கள் தான் கொஞ்சம் ஆண்டவருடைய வசனத்தை சொல்லுங்கள், அவங்களுக்கு எப்படியாவது ஒரு ஆறுதல் கிடைக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு அவரை கூப்பிட்றாங்க.
But at the funeral service, the newly converted mother stepped to the young woman's side and said, I passed through this and I know what you are passing through. அந்த அந்த ஃபியூனரல் சர்வீஸ் இறுதி சடங்கு நடந்து கொண்டிருக்கும்போது அவர் என்னென்னமோ சொல்லி அந்த அம்மாவை ஆறுதல் படுத்தி பார்க்குறாரு. அந்த அம்மாவை ஆறுதல் படுத்தவே முடியல. கடைசியில் அது ஏற்கனவே ஒரு குழந்தை இழந்து போய் அவிசுவாசியாக வாழ்ந்திருந்து மறுபடியும் ஆண்டவருக்குள்ளாக விசுவாசத்திலே வளர்ந்து வந்தார்கள் அல்லவா, அந்த அம்மா போய் சொன்னாங்களாம், எனக்கு இதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது. நான் எவ்வளோ கொடூரமாக அந்த நிகழ்வை கடந்து வந்தேன் என்பது எனக்கு தெரியும். எவ்வளோ கடுமையான வேதனையும் துக்கமும் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதே துக்கத்தையும் வேதனையும் தான் நீங்கள் அனுபவிக்கிறீங்க. நீங்கள் என்ன பாடுபடுறீங்கன்னு எனக்கு தெரியும். கவலைப்படாதீங்க, ஆண்டவர் என்னோடு கூட இருந்தார், நிச்சயமாக உங்களையும் தேற்றுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஐ பாஸ் த்ரூ திஸ் அண்ட் ஐ நோ வாட் யூ ஆர் பாஸிங் த்ரூ. காட் கால்ட் மீ அண்ட் த்ரூ த டார்க்னஸ் ஐ கேம் டு ஹிம். ஆண்டவர் என்னை அழைத்தார். அந்த கொடூரமான இருள் மிகுந்த சூழலில் இருந்து அவர் என்னை வெளியே கொண்டு வந்தார் அப்படின்னு அந்த அம்மா போய் சொல்கிறாங்க. He has comforted me and he will comfort you. அவர் எனக்கு ஆறுதல் அளித்தார், எனக்கு ஆறுதல் கொடுத்தார். நிச்சயமாக அவர் உங்களுக்கும் ஆறுதல் கொடுப்பார். அதனால் மனசை விட்டுறாதீங்க, ஆண்டவரை தேடுங்க. எப்பேற்பட்ட போராட்டம் வந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை தவிர யாருமே நமக்கு ஆறுதல் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னார். அந்த அம்மா சொன்னிச்சு. லேட்டர் டாக்டர் ட்ரூவெட் செட், அப்புறம் பின்னாடி அவர் டாக்டர் ட்ரூவெட் சொல்கிறாரு, The first mother did more for the second mother than I could have done. நான் அவர்களை ஆறுதல் படுத்தியிருந்தாலும் இந்த அளவுக்கு நிச்சயமாக ஆறுதல் படுத்தியிருக்க முடியாது. அந்த அளவுக்கு அந்த முதலாவது தாயார் அந்த இரண்டாவது தாயாருக்கு ஆறுதல் தெரிவித்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். For the first young mother had traveled the road of suffering herself. அந்த முதல் தாயார் மிக கொடுமையான பாடுகள் நிறைந்த பாதையை கடந்து வந்திருந்தார் இல்லையா. இஃப் வி ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் காட்ஸ் கம்ஃபர்ட் தென் வி கேன் கம்ஃபர்ட் தோஸ் இன் ட்ரபிள். இப்பேற்பட்ட பாடுகள், மிக கொடூரமான பாடுகள் நம்முடைய வாழ்க்கையிலே நடந்திருந்து அந்த பாடுகளிலே இயேசு கிறிஸ்து நம்மை கரம் பிடித்து அழைத்து வெளியே கொண்டு வந்திருந்தால் மட்டும்தான் மற்றவர்களுக்கு நாம் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்ல முடியும். நீங்கள் அநேகம் புஸ்தகங்களை உண்டு பண்ணுவதற்கு முடியவில்லை. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளை கைக்கொள். எல்லா மனுஷன் மேலும் விழுந்த கடமை அதுவே. கர்த்தருக்கு பயப்படும் பயம் எப்பொழுது வரும்? உங்களுடைய வாழ்க்கையிலே தனிப்பட்ட அனுபவம் இல்லைன்னா கர்த்தருக்கு பயப்படும் பயமே வராது. தனிப்பட்ட விதத்திலே ஆண்டவர் உங்களை கரம் பிடித்து அழைத்து சென்றிருந்தால் ஒழிய நிச்சயமாக நீங்கள் ஆண்டவரை மதிக்க மாட்டீங்க, ஆண்டவரை நினைக்க மாட்டீங்க. ஆண்டவருக்காக ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணும்போது உங்களுக்கு அது அலட்சியமான போக்காக இருக்கும். அப்போ என்ன செய்வார்? ஒரு கடுமையான எக்ஸாமினேஷன் உங்களுக்கு வரும். நான் முன்னவே சொன்னேன், நம்ம அன்னைக்கு கூட ஒரு வசனம் படித்தோம், வாய் கட்டாப்பட்டால் ஒழிய தன் புத்திக்கு சேராத கழுதையைப் போலவும் கோவேறு கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம். நான் முன்னமே சொன்னேன், நீ நனமாக இருக்கும்போதே நான் உனக்கு சொன்னேன், நீயோ கேட்க மாட்டோம் என்றாய். இதெல்லாம் வசனம் இருக்குது நீதிமொழிகள். நீங்கள் பாடுகளை அனுபவித்து சொந்தமாக உங்களுக்கு அனுபவம் வந்த பிறகு தான் நான் இறைவனை தொழுது கொள்வேன் என்று நீங்கள் நினைத்தால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே பாடுகள் வரும். அல்லது நீங்கள் விசுவாசத்தோடு அவர்கள் பட்ட பாடுகளில் இருந்து இறைவன் அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார், அந்த இறைவன் என்னை காப்பாற்றுவார் அப்படி நீங்கள் முன்னாடியே ஜெபம் பண்ணி இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஜெபம் பண்ண சொல்லி கொடுத்தாரு. என்ன சொல்லி கொடுத்தாரு? ஆண்டவரே, எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் சோதனைக்கு உள்ளே புகுந்து அப்படியே போக செய்யாமல் எங்களை தீமை நின்று ரட்சித்து கொள்ளும். நாங்கள் போய் மாட்டிக்கிட்டு சிக்கல் பட்டுள்ளோம், அந்த என்ன லோல் பட்டு இப்படி நாங்கள் சின்னாபின்னமாக ஆகிறதுக்கு முன்னாடியே எங்களை தீமை நின்று காத்துக்கொள்ளும் நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா, விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணிங்கன்னா பாடுகள் குறைவு. அதெல்லாம் பார்த்துக்கலாங்க. சும்மா பேதைகளோ நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். கடவுளாவது ஒன்றாவது வர்றதா பார்த்துக்கோயா அப்படின்ட்டு போனீங்கன்னா மிகப்பெரிய பாடுகளையும் கொடூரங்களையும் அனுபவித்து
அப்பொழுது இறைவனை திரும்பி பார்த்து ஆண்டவரே என்னை ரட்சிங்கன்னு சொன்னால் அப்பயும் ஆண்டவர் உங்களை காப்பாற்றுகிறார். ஆனால் பட்ட பாடுகள் இல்லையா, கொடூரமான இல்லையா, உள்ளத்தில் உரைக்கும் அடிகள் அப்படி நீதிமொழிகள் போட்டிருக்கு. மனுஷனை எப்போ தூய்மை ஆகிறான்னு கேட்டிங்கன்னா உள்ளத்தில் உரைக்கும் அடிகள்னு. வாழ்க்கையில் சிக்கி சின்ன பின்னமாக போய் சீரழிந்து கடைசியில் இறைவனை தேடுவதற்கு பின்பாக ஆண்டவரை முன்னமே நீங்கள் தேடினீர்கள் என்றால் நிச்சயமாக இப்பேற்பட்ட பாடுகளிலிருந்து விடுதலை அடைவீர்கள். அதான் இங்கே அவர் சொல்ல வர்றார். ஏற்கனவே நாங்கள் அனைவரும் என்னென்ன பாடுகளை பட்டிருக்கிறோம் என்று உங்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஆனால் நீங்கள் நம்பாமல் போனீங்கன்னா சிக்குவீங்க. நீங்கள் நம்பி இறைவனை பயத்தோடு ஆண்டவரே அந்த மாதிரி கொடுமையானதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்து விட வேண்டாம், தயவுசெய்து எங்களை காப்பாற்றுங்கள் நீங்கள் பேசும்போது நிச்சயமாக ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார் என்பது தான் இன்றைய சிந்தனை. சம்திங் டு பாண்டர். கேன் யூ ரீகால் அ டைம் இன் யுவர் லைஃப் ஆர் த லைஃப் ஆஃப் எ ஃப்ரெண்ட் ஆர் ஃபேமிலி மெம்பர் that caused you to question God's love or doubt His power? உங்களுடைய வாழ்க்கையிலோ அல்லது உங்களுடைய நண்பர்கள் அல்லது உங்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்த யாரோ ஒருவது வாழ்க்கையிலே நடந்திருந்த ஒரு விஷயத்தை நினைத்து பார்க்க முடிகிறதா? அப்படி அந்த விஷயத்திலே இறைவனையும் இறைவனுடைய அன்பையும் இறைவனுடைய வல்லமையும் நீங்கள் உள்ளபடி இருக்கிறதா என்று கேள்வி கேட்கும் அளவுக்கு கொடூரமான சம்பவம் நடந்ததை நினைத்து பார்க்க முடிகிறதா? யோசிச்சு பாருங்கள். ஹவு டிட் யூ டீல் வித் யுவர் ஃபீலிங்ஸ்? நிறைய நேரங்களிலே எல்லா மக்களும் கேட்கிறது என்ன, இதெல்லாம் நடந்துச்சுன்னா இறைவன் இருக்கிறாரா அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. இறைவன் அன்பாக இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். சமுதாயத்தில் நடக்கும் அவலங்களை பார்க்கும்போது இறைவனே இல்லை என்று தானே தோன்றுகிறது. பின்னையே இறைவன் நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க? இப்படிலே உங்கள் உள்ளத்திலே கேள்விகள் எழுகின்றனவா? உங்களுடைய உள்ளத்திலே விசாரங்கள் பெருகுகிற என்ன அப்படின்னு கேட்குறேன். ஆனால் இன்றைக்கி படித்த நம்ம சங்கீதம் படித்து 35 சங்கீதம்லாம் படித்து பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்களெல்லாம் நீங்கள் ஒன்றுமே செய்யாமல் இருந்தோம் தாவீது ராஜாவுக்கு எதிராக என்னென்னமோ தீமையான காரியங்களை எண்ணுகிறார்கள் இல்லையா? அதில் யோசனை பண்ணி பாருங்கள். நாம் நியாயமான வழியிலே நடந்து உத்தமமாக நடந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வரும். ஆனால் நீங்கள் இறைவனை அண்டி சார்ந்திருக்கும் போது, இறைவனுக்கு நம்பி பயந்து அவருடைய வழிகளை நீங்கள் கை கொள்ளும்போது தேவன் உங்களோடு கூட இருப்பார், கரம் பிடித்து நடத்துவார். அதான் அவருடைய ஆசீர்வாதம். ஆகவே இதுதான் லீடிங் த வே. மற்றவர்களுக்கு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்றால் இறைவனை பற்றி நடக்க வேண்டும், முற்றும் முழுவதுமாக அவரே சார்ந்திருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா காரியத்திற்கும் அவரையே முதலாவது நீங்கள் வைக்க வேண்டும், அவருக்கே முதல் மகிமையும் மரியாதையும் கொடுக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய சிந்தனை. சரியா?